ப்ரிலிம்ஸ் எழுதும்போது எக்ஸாம் ஹால் வந்து ப்ரெஷர் தான் ஃபஸ்ட்டு. புக்கை நீங்கள் எடுத்துகிட்டே போகக்கூடாது எக்ஸாம் ஹாலுக்கு, ஓகேங்களா? நீங்கள் முந்தின நாள் படிக்கிறதோடு சரி, மறந்துருச்சா பரவாயில்ல, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எக்ஸாம் அந்த கொஷின் பார்க்கும்போது அது ஞாபகம் வந்துடும், ஓகேங்களா? நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, புக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து படிப்பாங்க, அதுலேயே டென்ஷன் ஆகிடுவாங்க பாதி. ஸோ அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் ஹால் போயிட்டு நம்ம அந்த கொஷின் பேப்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கணும். நான் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறேன், லாஸ்ட் மார்க் எடுக்கிறேன்றது முக்கியம் இல்லை. நான் படித்ததுக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு நான் எக்ஸாம் எழுதிடணும், அவ்வளோதான். ஸோ அந்த மைண்ட் செட்டோட போனீங்க அப்படின்னா கொஷின் பேப்பரை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. கொஷின் பேப்பரை பார்த்துட்டு எந்தெந்த கொஷின் எங்கே இருக்குன்றது படி பிளான் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சம்டைம்ஸ் லாஸ்ட்டில் வைப்பாங்க. பிகாஸ் நீங்கள் லாஸ்ட்டில் போடும்போது பதட்டமாகும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே மேக்ஸ் எடுத்துருவேன். மேக்ஸை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே போட்டு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 1.5 hours to 1.5 hours வந்து மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இங்கிலீஷை முடிச்சிருவேன். எக்ஸ்ட்ராவாக இந்த 15 மினிட்ஸ் எதுக்கு அப்படின்னா, எனக்கு இதில் எதுவுமே தெரியாத கொஷின்ஸை விட்டுருப்பேன் இல்லையா, அதை யோசித்து கடைசியில் இதுதான் வருமோ அப்படின்னு போடுறதுக்காக. அப்போது ஒன்று மேக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, அப்படி இல்லைனா மேக்ஸை இன்பிட்வீன் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மேக்ஸை கடைசியாக போட்டிங்க அப்படின்னா கேல்குலேஷன் போடும் போதே உங்களுக்கு பதட்டம் வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? இன்னொன்று இல்லை, எனக்கு வந்து இங்கிலீஷ் நான் இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக போடுவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கிலீஷ் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஷின் போடும்போது நம்மளுக்கே கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே நம்ம படிச்சிருக்கோம், அப்போ இந்த பேப்பர் வந்து நம்ம நல்லா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுனாலே உங்களுக்கு ப்ரெஷரே இருக்காது, ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் இந்த 2 மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். எய்தர் மேக்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா மேக்ஸை வந்து மிடில் பண்ணுங்கள்.